ஹை வியூஸ், வெல்கம் டு தாதா சில்கேர். நான் உங்கள் தாதாபாய். அது இப்போ நான் இருக்கேன் இல்லையா, நான் இப்போ எப்படி இந்த சேவல் கோழி வளர்க்குற ஃபீல்டில் வந்தேன், எத்தனை வயசில் வந்தேன், எப்படிலாம் போயிட்டு பொருளுங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இப்படி நான் லைனை செட் பண்ணேன் அப்படின்றது இந்த வீடியோ சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்டு, அண்ணா எல்லாமே தனித்தனியாக ஃபுல்லாக கிளியராக சொல்கிறாப்பிலையே, அப்போ அண்ணா எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எப்படி இந்த அளவுக்கு நுணுக்கமாக விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறீங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு அவசரம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு சேவல் இருந்துச்சு, ஒரு சண்டை சேவல் இருந்துச்சு. அந்த சேவல் கூடவே வந்து நாட்டுக்கோழி இருந்துச்சு. அப்போ அந்த சேவல் என்ன பண்ணுனாக்கா, பக்கத்தில் இருக்கிற சேவலுங்களெல்லாம் வந்து நாட்டு சேவலுங்க வந்து வந்துச்சுனாக்கா விடாமல் வந்து அதுக்கிட்ட போயிட்டு விளையாடுவாங்க. வந்து விளையாடி அடித்து மூஞ்செல்லாம் குழப்பி ரத்த கலரி ஆக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆசை, பரவாயில்லையே, சேவல் நல்லா உயரமான சேவலாக இருக்குது, நல்லா அடிக்குது, நல்லா சண்டை போடுது, சூப்பரான சேவல், அப்போ இதே மாதிரி இந்த சேவல் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி அப்போவே வந்து ஒரு ஆசை மனசில் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து அது தெரியாது, இது வந்து வெப்போர் சேவல், இது நாட்டு சேவல் அப்படின்றது எனக்கு அது தெரியாது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரமாக நல்லா ஸ்டைலாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்போ இந்த சேவலே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா உடம்பு நல்லா ட்ரிபிள் பாடியில் சுத்தமான கலரில் சுத்தமான சேவலாக இருக்கும். அந்த ஞாபகம் நமக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம வளர்த்த ஒரு நினைப்பு இல்லையா, அப்போ அந்த நினைப்பு நம்ம இன்னமும் நமக்கு இருக்குது, அது சேவல் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலை நம்ம பார்த்து தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதுக்கும் நாட்டு சேவலுக்கும் என்ன வித்தியாசம், இது மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்போவே கிட்டத்தட்ட நான் அநேகமாக வந்து ஒரு 5வது படிக்கும் போதுலேயே நமக்கு இந்த ஒரு ஞாபகம் மனசில் அப்படியே வந்து 5, 6, 7 அப்படின்ற மாதிரி கொஞ்சமாக அது எப்படி நான் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறது தான் வந்து சண்டை சேவல் போல இருக்குது. அப்போ சண்டை சேவல்லாம் இந்த மாதிரி அவசரமாக இருக்கும், அப்போ இந்த மாதிரி இருக்கும், கொண்டை இந்த மாதிரி இருக்குன்றது நமக்கு வந்து மனசில் அப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு செட்டிங் போட்டாச்சு. என்ன செட்டிங் போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் போயிட்டு இருக்கும்போது, அப்போ நம்ம 4வது கிளாஸ் முடிஞ்சு 5வது கிளாஸுக்கு முடிஞ்சு 6வது கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஸ்கூலுக்கு போகிறோம். வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போகும்போது நம்ம அந்த தூரம் போகிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, போகிறது வர்றது, இந்த போக்குவரத்து டிஃப்ரெண்ட் பார்த்திங்கனாக்கா, நமக்கு போகிற இடத்துல வந்து சில வீட்டில் வந்து இந்த மாதிரி கோழிலாம் வளர்க்கும் போது நமக்கு வந்து பரவாயில்ல, இங்கே வந்து கோழி வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பியூர் சேவல் வெப்போரும் பியூர் போட்ட கோழி வச்சுருப்பாங்க. அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு இதுதான் போல இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கலாம் மாட்டோம். அங்கே போயிட்டு அதை உட்காந்து பார்ப்போம், எப்படி இருக்குது, ரசிப்போம். அதை அப்படியே சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப் அது மூவ்மெண்ட்டு, ரெக்க அடிக்கிற ஸ்டைலு, கூற ஸ்டைலு எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணி ஓகே. அதாவது நம்ம வாட்ச் பண்ணுறது இருக்கும், நம்ம மைண்டில் செட் பண்ணுறது ஒன்றா இருக்கும். அப்போது அப்படியே நம்ம வாட்ச் பண்ணி மைண்டை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ 2 நிமிஷத்தில் வீடியோவில் மைண்ட் செட் பண்ணியாச்சு. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம மனசில் புரிஞ்சு இதை செட் பண்ணி மைண்டில் ரெடி உட்கார வச்சு இதெல்லாம் நம்ம அப்படியே திங்கிங் ராத்திரி பகல் பார்த்தீங்கன்னா இதான் திங்கிங்காக இருக்கும், நைட்லாம் திங்கிங்காக இருக்கும். அப்புறமா அப்படியே இருக்க ஓகேப்பா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம மைண்டில், ஓகே இதுதான் பியூர் தரமான சேவல் அப்படின்றது. அப்போவே நமக்கு ஒரு 1.5 வருஷம் அப்படி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சில இடத்துல போயிட்டு கேட்போம், ஆனால் இந்த கோழிலாம் எவ்வளோ நடக்குது, அப்போ என்ன சொன்னோம், அப்போ வந்து ஒரு சேவல் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா, 100 ரூபா, அதிகபட்சம் 100 ரூபா தான் சேவல் ஆகும். அப்போவே நம்மளால் வாங்க முடியாது. வீட்டில் கேட்டால் அடி பிஞ்சு எடுத்துருவாங்க. சரி ஓகே, ஆனால் முட்டையாச்சும் கொடுப்பீங்கன்னா, முட்டைலாம் அப்போ வந்து யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, முட்டைலாம் கொடுக்க மாட்டோம்பா அப்படின்ட்டுவாங்க. சரி, முட்டையும் நமக்கு கிடைக்காது, கோழியும் வாங்க முடியாது. சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் நாள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழி வளர்க்குறவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். அப்போ நமக்கு வந்து சின்ன பையனாச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளே விரும்பி சரி வாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருப்பாங்க. சில நேரத்தில் வந்து அவங்க வந்து டப்னி பார்க்கும்போது நம்ம அங்கே இருப்போம் ஸ்பாட்டில். இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அவங்க வந்து காலில் அந்த துணியெல்லாம் கட்டி மூஞ்சில் தண்ணிலாம் போட்டு தொடச்சி அப்படி டப்பி பார்க்கும்போது நமக்கு வந்து பயங்கர ஆர்வமாக இருக்கும். நம்ம ஏதோ பெரிய ஒரு தேட்டருக்கு முன்னாடி உட்காந்து படம் பார்க்குற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பரவாயில்லையே, எப்படி சண்டை போடுறதுங்க பாருங்க, ரெண்டும் பறந்துக்குன்னு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்போ வந்து பக்கத்தில் இருக்க பேசுவாங்க, இது கால் அடிக்குது பாரு, இது முள்ளடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம மைண்டில் என்னடா கால் அடிக்குது முள்ளடிக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு நெக்கு போக்க அப்படி வந்து வேலையை முடிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அப்போ அந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்ச் பண்ணியாச்சா. இப்போ அடுத்து இதே மாதிரி பார்க்க என்ன அப்படின்னாக்கா, நம்ம மைண்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 24 hour by 7 இந்த மாதிரி ஃபுல்லாக அதுதான் நமக்கு. எப்போ பாரு எங்கே போனாலும், பஸ்ஸில் போனாலும் கோழி கூதா, இந்த குரல், இது சண்டை சேவல் குரல், இங்கே இருக்குமா அங்கே இருக்குமா, இதுதான் நம்ம மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கும். அப்போது இதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு நம்ம ஸ்டேடி ஆகிட்டோம். ஓகே பாடி. இப்போ இந்த கோழிங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமே, எப்படி எடுத்துகிட்டு போகிறது, நம்ம வீட்டில் ஆல்ரெடி வந்து நாட்டு கோழிங்க வந்து வளர்க்குறாங்க, பாட்டி வளர்ப்பாங்க. அப்போது கோழிங்க சேவலை எடுத்துகிட்டு போனோம்னா தர்மாட்டியும் விடும், கையில் காசு இருக்காது, வாங்க முடியாது. ஓகே, நம்ம எப்படியாச்சும் டெக்னிக்கலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம ஆயா வந்து நாட்டு கோழி முட்டையை வந்து அழ வைப்பாங்க. அப்போ அழ வைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், இந்த கோழி வளர்க்குறவங்கள்ட்ட எப்படியாச்சும் பேசி
அண்ணா அப்படி ப்ளீஸ் எப்படியாச்சும் சொல்லி அவங்கள்ட்ட இருந்து ஒரு முட்டை 2 முட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து நைஸாக வச்சுருவோம் நாட்டுக்கோழியில் வச்சிருவோன்னா அது கோழி குஞ்சு பொரிக்கும் போது எனக்கு மட்டும் தான் தெரியும் இது சண்டைக்கோழி, வீரர்களுக்கு தெரியாது இல்லையா. அப்போது அது பொரிக்கிற டேட்டு 1 டே 2 டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 நாளும் நம்ம அதை அப்படியே பார்த்துட்டே இருப்போம். இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அப்படி பார்த்துட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 21 நாள் ஆகிடும், கோழி குஞ்சு வந்து அப்படி மூக்குத்தினோடனே நமக்கு சந்தோஷம், ஆஹா தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்ற மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். சரிப்பா சூப்பர் அப்படின்ட்டு. அப்போ அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வந்துச்சா அதை மட்டும் தனியாக பார்த்தோன்னே கலர் வித்தியாசமாக இருக்கும், சூப்பர். அப்போது அதுக்கு மட்டும் தனியாக தானியம் போடுறது, தனியாக கவனிக்கிறது எல்லாமே பண்ணணும். அப்போல்லாம் இந்த அளவுக்கு சீக்குலாம் யாரும் பரப்பலை, ஓரளவுக்கு தான். எப்போயாச்சும் இந்த மழை காலத்தில் அப்படியே ஏதாச்சும் 1-2 சீக்கு தான் போகிறோம். இப்போ தான் ஏகப்பட்ட சீக்கெலாம் வருதுங்க. அப்போது அப்படியே வருது, டெவலப் ஆகி வளருதா. அப்போ 2 முட்டை வந்து வச்சு போகும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே பெட்டக்கோழி ஆகி போச்சு. ஒன்று நாற்றங்கள் ஆயிடுச்சு, ஒன்று கதரில் யாக்கொத்தீரை போட்டு 2மே ஆயிடுச்சு. 2மே சரியான கலரு சூப்பராக இருந்துச்சுங்க. பரவாயில்ல, ஓகே பொட்டைக்கோழி ஆகி போச்சு. இருந்தாலும் பொட்டைக்கோழி ஆனதுனால ரொம்ப சந்தோஷம், எந்த டிஸ்டர்பன்ஸ் கவலையும் வராமல் வீட்டில் இருக்கும். ஓகே, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு வருத்தம், யாரா சேவல் இல்லாத போச்சு, நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே சண்டை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சரி ஓகே அப்படி இருந்தது. அப்போ என்ன பண்ணுச்சு, இந்த கோழிங்க வளர்ந்து வித்தியாசங்கள் வர ஆரம்பிச்சு போச்சு. வித்தியாசம் ஆரம்பித்தோடனே வீட்டில் டவுட், என்னடா இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது, நம்ம வீட்டிலேயே கோழி கிடையாது, அக்கம்பக்கத்தில் எங்கேயுமே கிடையாதுன்ட்டு. ஆஹா தலைவர் மாட்டிக்கிட்டாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த கோழி பக்கமே போக மாட்டோம், பேசாமல் வந்துடும், போயிட்டு வந்துடும், அப்படி வந்துடும். ஓகே சரி ஓகே, கோழிங்க வந்து அப்படியே வளர்ந்து மற்ற நாட்டு கோழிங்களோட இவங்க முறைச்சிக்கிட்டு அப்படியே போவாங்க. வந்தனா உடச்சி வந்தே மூஞ்சி பெற்றுவான்ற மாதிரி. ஓகே சந்தோஷம், ஆஹா அப்படின்ட்டு. அப்போ அப்படி போயிட்டு அவங்க கோழிகளோட அப்படி முறைச்சிக்கிட்டு சண்டை போடுவாங்க. சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க டிப்பால்னுவாங்க, நாட்டுக்கோழி ஓடிடுவாங்க. ஆஹா அடிச்சிச்சு, ஓ பயங்கர சந்தோஷம், ஆஹா நம்ம வளர்த்து கோழி வந்து அடிச்சு ஓடிடுச்சு அப்படின்ட்டு. அப்படியே இருக்க நாளடைவில் நம்ம என்ன பண்ணோம், இந்த கோழிகளுடைய பட்டா கோழி சின்ன சேவல் விடைங்க இருக்கும் இல்லையா, சின்ன விடைங்க இருக்கும் இல்லையா, அந்த விடைகளை வந்து நம்ம யார்கிட்ட நல்ல கோழி இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அவங்கள்ட்ட உருண்டு பிறண்டு குழம்பி அழுது ஒரு சேவல் விடை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டோமா. ஒரு கீரியில் ஒரு சேவல் விடை, அவரை அடித்து மூஞ்செல்லாம் காயமாயி ரத்தமாயி அப்படியே இருக்கிறாரு. ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் விடையாக இருக்கும். வாங்கி வந்தாச்சா. இப்போ வீட்டுக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நமக்கு சோறு இருக்காது. ஓகே என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. அப்போ என் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் சோறுக்குள்ளார தான் நம்ம வந்து வீட்டில் கோழிங்க எல்லாமே இருக்கும், நாட்டு கோழிக்கும். அப்போ நைஸாக நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலுக்கு போகும்போது பையில வச்சு எடுத்துகிட்டு போய் செவுத்து உரமாக போய் செவுத்துலேருந்து யாரும் இல்லாத போது பார்த்துட்டு அப்படியே அந்த தலைவரை உள்ளே போட்டுட்டு பேசாமல் நான் போயிடுவேன்னா அப்போ வீட்டில் இருக்க நினைப்பாங்க, ஓ தெரியல எங்கேயோ அடிச்சு காயமாய் காக்கா தூக்கிட்டு வந்து போட்டுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சி டெக்னிக்கலாக அப்படியே எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. வச்சோடனே பார்ப்போமா, ஆஹா தலைவர் வீட்டுள்ள என்ட்ரி போட்டாங்க, ரைட்டு அப்படியே வந்து பேசாமல் இருக்கும். அப்புறமா என்ன பண்ணுவோம், சரி அடிப்பட்டு போல இருக்கு மகளிர் இதில் போட்டு அதை எப்படி அடிக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி போட்டு அழகாக வந்து வீட்டில் என்ட்ரி பண்ணியாச்சு. சேவலோடைய என்ட்ரி பண்ணியாச்சுப்பா. இப்போது சேவலோடைய நம்ம பத்திரமா வளர்க்கணும் அழகாக. அவருக்கு நாளடைவில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து அழகாக வந்து உரிச்சு இந்த கோழிங்களுக்கு கொடுப்போம். அப்போவே வந்து கோழி கொடுத்து அப்படியே கொஞ்சம் நல்லா புஷ்டியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தனியாக வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் போடும்போது கறியோ மீனோ எல்லாம் போடுவாங்க, முட்டையெல்லாம் போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டுட்டு நைஸாக அந்த ஒரு படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒழிச்சு எடுத்துகிட்டு போய் லவர் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டெக்னிக்கில் அப்போவே அதை லைட்டாக ஒதுக்கிட்டு பார்ப்போம், அப்படி யாருங்கய்யா ஓகே கொண்டு போயிட்டு அழகாக அந்த கோழிகளுக்கு கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு வந்துடும். இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கஷ்டப்பட்டு ஆர்வத்தோடு கஷ்டப்பட்டு அடி உதயம் பட்டு அலைஞ்சி திரிஞ்சு கோழிங்களை வீட்டுக்கு என்ட்ரி பண்ணி வளர்த்து அப்படியே வளர்த்து ஆளாகிட்டே இருந்ததா. அதில் ஒரு ட்விஸ்டின் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விடை வளர்ந்து தெளிஞ்சு 3.5 மாதம் வந்து ஒரு 5 மாதம் ஆயிடுச்சு. கீரியில் அப்படி ஜாவா வந்துடுச்சு, சூப்பராக இருக்கிற தலைவர். அப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, நம்ம ஸ்கூலுக்கு வரோம் பார்க்குறோம், மதியான நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு வருவோம். 4 கிலோமீட்டர் சைக்கிளை வச்சுட்டு செல்லுன்னு வருவோம், சாப்பிட்டு அப்புறம் தான் போவோம். அப்போ அது ஒரு ஜாலி உற்சாகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேவல் வேடை என்ன இருக்குது, ரோடு கிராஸ் பண்ணி போயிருக்கும்போது அடிப்பட்டோடனே துடிச்சுன்னு இருக்குது. யாரோ வந்து சொல்லுங்க, அந்த மாதிரி பாட்டி உங்கள் வீட்டில் கோழி அடிப்பட்டு போச்சு பாருங்க உங்கள்கிட்ட பார்த்து நாம எங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் துடிச்சிட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரியல அது என்ன பண்ணுதுன்ட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படின்னு பிடிச்சாங்க, ஓ இது சரி வராது சொல்லிட்டு போட்டாங்க, வெளியே போட்டு உரிச்சு குழம்பு வச்சுட்டாங்களா. தலைவர் போகிறார், யார் நான் தான் போகிறாரா, போயிட்டு வாசனை குமுக்கு ஆஹா பசி, சைக்கிளில் வந்திருக்கோம், பசி எடுக்குது, சரி முதல் ஒரு கட்டிடுவோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டோன்னே ஃபுல்லாக திருப்தி, ஆஹா சுவையான பாசமான சாப்பாடு, நாட்டுக்கோழி சாப்பாடு சாப்பிட்டாச்சு, ஓகே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அதுக்கு அந்த கறி பீஸ்லாம் எடுத்துக்கிட்டு போகிறேன். எங்கே போகிறேன், வீட்டுக்கு தோட்டத்தில் போயிட்டு பார்க்குறேன், எங்கடா கோழி எல்லாமே இருக்குது, இது ஒன்று மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே இல்லை. மனசு அப்படியே சரன்னு என்ன ஆயிடுச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம், காணோம். பாட்டியில் போய் எங்கே அந்த கோழி குஞ்சு காணோம் அப்படின்னு கேட்கும்போது வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சா, சூப்பராக இருந்துச்சு,
இப்போ தான் அந்த படத்துலலாம் காமெடி இந்த மாதிரிலாம் வருது. அப்போவே நமக்கு ரியலாக வாங்கி போச்சு. நல்லா இருந்துச்சா அதுதான் அதுன்ட்டாங்க. இடி உந்துச்சுங்க தலையில், இடி உந்துச்சு. எப்படி இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு என்ட்ரியை போட்டு உள்ள தலைவரை ஆஜர் போட்டு கடைசியில் அவங்க வறுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டோமே, எப்படி இருந்திருக்கும். அப்போது வேர்த்துட்ட மனசு, இவ்வளோ மெனக்கட்டு ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு வந்து நூலாகி நூடல்ஸ் ஆகி பிஞ்சு கடைசியில் சின்ன வேலையை சாப்பிட்டு வேறு எலும்பு தான் கையில் இருக்குதுன்ட்டு ரொம்ப ஃபீலிங். ஒன்றும் பண்ண முடியல. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், விட மாட்டோம், தோல்வியை ஒத்துக்கிட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த காலத்தில் இறங்குற தலைவர் யார், நான் தான். அப்படியே போய் சுற்றி எத்தி பார்த்து அப்படியே உருண்டு பிறண்டு மறுபடியும் ஒரு விடையை வாங்குறாரு தாதாபாய். வாங்கி ஒரு பீலா விடையை வாங்கி அப்படியே எடுத்துகிட்டு வந்தோமா, எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. டேரெக்டாகவே என்ட்ரி போட்டாச்சு. டேரெக்டாக என்ட்ரி போட்ட உடனே கொஞ்சம் கைமையானாங்க. சரி ஓகே, அப்படி நம்ம இங்கே வாங்கி அப்படி இந்த பக்கம் விட்டுட்டு அப்படியே கோழி கொண்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டோம். இப்போ மனசுக்கு சந்தோஷம். ஆஹா, அப்படியே ஒரு 10 டன் வெயிட்டு பாடி போட்ட மாதிரி அழகாக சூப்பராக ஓகேவா. அப்பப்போ பார்க்குறதுக்கு அப்பப்போ பார்க்குறது. அப்படியே தலைவர் சும்மா பல சும்மா சூப்பராக இருக்கிறாருங்க. அப்படி பட்டாவும் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 5 மாதம் இருக்கும் வாங்கினது. 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் ஆகி அப்படியே போய் கோழிங்களாம் பார்க்க மாதிரி ரெக்கே சைட்டாக அப்படி சாச்சிக்கிட்டு அப்படி போகிறாங்க. ஆஹா, அப்படியே அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷம். ஆஹா அப்பாஹா அப்படின்ட்டு சரியா அப்படியே போகும்போது பார்க்குறோம். அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சத்தம் வருது. என்ன சத்தம்னா கூற சத்தம். அப்படியே சும்மா ரெக்கே டப்னு அடிச்சு சும்மா சரன்னு கூற சேர்த்து மேலே ஏறிட்டு ஆஹா வீரன் ரெடி ஆகிட்டான். ஓகே, அப்படியே அப்போயே அவரை பிடிச்சி தண்ணியை போடுறது, அழகாக அடிக்கிற உரு விடுறது, ரெக்கை விடுறது, எப்படி பண்ணுறது வீட்டுக்கு தெரியாமல் பைக்குள்ளே வச்சு நைட்டாக ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே லைட்டாக நீச்சல் போட்டு எடுத்துகிட்டு வர்றது, அப்படியே வீட்டில் விட்டுறது. பேசாமல் எல்லா வேலையும் யாருக்கும் தெரியாமல் நமக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி அழகாக செஞ்சுட்டு கம்மா போயிட்டு இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே பட்டா கூவுதா. அப்போ நமக்கு வந்து இந்த சண்டை விட்ற சர்க்கிளில் வந்து நம்ம அப்படி போக மாட்டோம். ஏன்னா நம்ம சோழன் திடீர்னு மூஞ்சி பேத்து அனுப்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகிற நீச்சலாம் போகும்போது பார்ப்பாங்க இல்லையா ஆளுங்க. பார்க்கும்போது என்னப்பா என்ன பட்டாவா போயிடுச்சா சண்டை பார்க்கலாம் அப்படி நல்லா இருக்குப்பா, ஓகேப்பா, சூப்பர்ப்பா, எங்கே வாங்க எது வாங்க இந்த மாதிரி ஓகே. அப்படியே அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பட்டாவை சண்டைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். டப்னி பார்க்குறதுக்கு சரி எடுத்துகிட்டு வாப்பான்ட்டாங்க. ஐயோ எடுத்துகிட்டு வான்ட்டாங்க. தூக்கம் இல்லை, நைட்டும் பார்க்கலாமா தூக்கம் இல்லை. எக்ஸாம் படிக்கிறதுக்கு கூட அந்த மாதிரி கண்ணு முடிச்சு படிக்க மாட்டோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு தூக்கம் இல்லை. என்ன ஆகும் தெரியல. அப்போ நம்ம சேவலுக்கு என்ன பண்ணோம், எது பண்ணோம் எல்லாம் பண்ணுறோம். பாதம் கொடுக்குறோம், வீட்டில் உதயம் வாங்குறோம். அப்படியே நமக்குலாம் முடிஞ்ச முந்திரி கொட்டை வீட்டில் திருடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோமா. அப்படியே சேவல் பட்டா வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ட்ரா பண்ணிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையிலே எடுத்துகிட்டு போகிறோம். யார் வீட்டில் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு அந்த பட்டா பிடிச்சி தண்ணி போட்டு அழகாக பையில் வச்சு சத்தம் காட்டாமல் அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன். திருடம் போகிற மாதிரி போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிறேன். அவங்க இன்னும் எந்திரிக்கல. அவங்க வீட்டில் எந்திரி வரைக்கும் நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன். அப்படியே போயிட்டு என்னப்பா காலங்காத்தாலே வந்துட்டேன்னாங்க. அண்ணே இந்த மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆர்வம் தாங்கலை அப்படின்ட்டேன். சரி ஓகே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ நம்ம பட்டா என்ன பண்ணால் எடுத்து அவங்க வீட்டிலே ஒரு கயிறு ஒன்று அதை கட்டி அடி போட்டோம். தீனிலாம் போட்டோம், சாப்பிட்டாங்க. ரெக்கை தட்டாத அங்கே இருக்கிற தூசிலாம் பறக்குது. பறந்தோடனே நமக்கு சந்தோஷம் மனசில் அப்படியே பூவாக கொட்டுது. அதெல்லாம் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அப்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ அவர் அதை வந்துட்டார். டப்னி வந்து பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து காலைல திண்டலாம் கிடையாது. அவங்க வச்சிருக்கிறது லைட்டாக திண்டலாம் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு இன்னும் போயிட்டு போதுனா அப்படின்னு அதெல்லாம் போகாதுப்பா கட்டிலான்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள கட்டிட்டு அப்புறமா பார்த்தோமா அப்படியே சட்டா நடிக்கிற நம்மளால் வாங்குறாரு. இந்த பக்கம் விழுறாரு, அந்த பக்கம் விழுறாரு, அப்படியே இப்படி இருந்து அப்புறமா இந்த கழுத்து கூடி பறந்துச்சா. கழுத்து கூடி பறந்த உடனே நம்மளால் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக டெக்னிக்கில் அழகாக பிஞ்சு வட்டி பிடிச்சி பொட்டார் அடிக்கிறாரு. அவரும் வாங்குறாரு, அவரும் அடிக்கிறாரு. பட்டார் அடிக்கிறாரா. நம்மளால் அடிக்கிற ஒரு ஷாட்டுக்கு அவங்க அப்படியே ஒரு ஸ்டெப்பு இப்படி ஸ்டெடியாக இருக்கிறத வாங்கினோடனே அப்படி முட்டி போகிறாங்களா. அப்போ மனசில் நான் மாதிரி இருந்து சந்தோஷம். அதெல்லாம் சொன்னால் வார்த்தையில் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சந்தோஷம். அப்படி இருக்கும்போது அந்த பட்டை அப்படியே ஆளாகி சண்டை போட்டு அவரே பார்த்துட்டு அவரே மூஞ்சிலாம் கழுவி கொடுத்து நம்ம தோலை தட்டி கொடுத்தாரு. தம்பி சூப்பரான பட்டா நல்லா சண்டை போடுது, பத்திரமா வச்சுக்க, எல்லாம் கேட்பானுங்க அது இது சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்காது. நல்ல மனுஷன் போல இருக்கு. அப்போவே யாருக்கும் கொடுக்காத பத்திரமா வச்சுக்கிட்டாங்கல்ல. நம்ம அழகாக சந்தோஷம் தாங்கலை. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் வீட்டில் போட்டாச்சுங்க. வீட்டில் போட்டோம்னா அது 24 மணி நேரமும் அது வாட்சிங் தான். அப்போ இந்த நியூஸ் வந்து இந்த மாதிரி இந்த பையன் தம்பி வந்து பட்டா எடுத்துட்டு வந்தான், நல்ல சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அப்படி பரவுது. அப்படியே கொடியா தீயா பரவுதுங்க. தீயா பரவுதா. அப்போ நம்மளுக்கு பார்க்குற சில பேர் வந்து கேட்குறாங்க, என்னப்பா அன்றைக்கி சண்டை பார்த்தீங்க போல இருக்கு. ஆமாண்ணே பரவாயில்ல நல்லா சண்டை போட்டு சொன்னாங்க. எது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஆமாம் இந்த மாதிரி தான். ஓகே அப்படியா சரி. அப்போவே வந்து நிறைய சில்மிஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த கோழிகளை வந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பட்டாவை பார்த்தோன்னே ஆஹா சின்ன பையனாக்குறான், நைஸாக பிட்டை போட்டால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு வாங்கினப்போ என்னப்பா இது பண்ணோடனே ஆமாண்ணே இந்த மாதிரி இருந்தாங்க. சரி அப்படியா சரி குத்துறியா நாங்கள் குத்துறியாவா போயா எட்ட வேணா கஜால குத்திடுவோண்ணே அப்படின்ட்டு அப்போவே பட்டா தூக்கின்னு வந்துட்டேன். கேட்குறதெல்லாம் வச்சுக்காதீங்க போங்க அப்படின்ட்டு அப்படியே பத்திரம் வச்சுக்கிறான். வச்சு அழகாக அப்படியே வளர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் 2 பொட்டை இருந்துச்சு.
அந்த பொட்டைக்கோழி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாட்டங்கொட்டைக்கு காலில் முள் வந்துச்சு, லைட்டாக முள் வந்தோடனே ஆஹா முள் போட்டேன். அப்போவே முள் போட்டெல்லாம் வந்து பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆஹா ஒத்த காலில் ஒரு முள் போட்டேன் அப்படின்ட்டு அப்படியே வச்சிருந்தேன். அப்புறம் நம்ம கூட இருக்கிற பையன் நண்பர் என்ன பண்ணால் ஒரு கோழி கூட 2 கோழி வச்சிருக்கேன் நான். ஆஹா வீட்டிலேருந்து எடுத்தோம்னா அடி பிச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக என்ன பண்ணேன், சரிடா இந்த ஒரு கோழி நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அடி இல்லை வாட்டி தாய் பயிற்சி அனுப்பிச்சாச்சு. அவன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட இருக்கிற கோழி விட்டோடனே அடி பில்லு கட்டுது போல இருக்குது. அப்புறமா வந்து புலம்புறான், டேய் நீ கொடுத்த கோழி என் கோழி அடிச்சு காலி பண்ணிச்சு, நல்ல கோழி ஆடிக்கிட்டு. ஆஹா மனசு கபீர்னுது. அப்புறம் என்ன பண்ணால் சரி ஓகேடா நீ முட்டை எடுத்துட்டு போடான்ட்டு அப்போவே அவனோட முட்டை எடுத்து கொடுத்தோடனே இந்த பட்டாவில் போட்டுருக்கோம். போட்டு பிரீட் ஆகுது. அப்படி நம்ம பிரீட் ஆகுது, வேடங்க அப்படி வளருது, நம்மளும் அப்படி வளர்றோம். அப்படி ஆளாகி ஜாலியாக ஜிக்கு அப்படி போயிட்டே இருக்கிறோம். ஜாலியாக இருக்குது அப்படி கோழி கொண்டையில். அப்புறமா கொஞ்சமாக வந்து ஆளுங்க வந்து பழக்கமாகிட்டே இருக்கிறாங்க. பழக்கமாகறாங்க. அப்படி நம்ம ஆளுங்க வளர்ந்துட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம பொருள் நல்ல பொருளாக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே நம்ம பொருள் நல்ல பொருள். இப்போலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சந்தைக்கு போய் டோக்கலா வாங்கிட்டு வச்சுக்கிட்டு உதவி வாங்கிட்டு ஓடி போனதுக்கப்புறம் அப்புறம் தான் ஃபீல்டுக்கே வரேன். ஐயோ தெரியாமல் போது நம்ம அப்போவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடிப்பட்டு உதப்பட்டு நூலாகி நூடுல்ஸ் ஆகி நம்மளை பிதுக்கி நொங்கு எடுத்து எல்லா வேலையும் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஷோக்குள்ளே வந்தோம். எப்படின்னா மிலிட்ரி ட்ரைனிங்கில் போனால் எப்படி நம்மளை புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தான் மிலிட்ரிக்காரன் உள்ள டியூட்டிக்கு போகிற அனுப்புறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்துடும். அப்போ இந்த பட்டா அப்படி இருக்கிற வளர்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்புறமா திடீர் சண்டை, அதாவது கொண்டு போகிறது டப்னி பார்க்குற இடத்துலையே என்ன சொல்கிறேன் கோழி சண்டை. எப்படி கோழி சேவலுக்கு பணத்துக்கு பணம். அப்போ வந்து அந்த மாதிரி சண்டை விடுவோம், சின்ன சண்டைலாம். அந்த மாதிரி சண்டை விடும்போது சரி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபுல்லாக வீடியோ பண்ணால் நிறைய டைம் ஆகிடும், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு 20 நிமிஷம். அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நான் உங்கள் தாதா பாய்.